வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். தங்கம் வெள்ளி பார்த்தோம்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் அசட்ஸ் வந்து டபுள் ஆன் இன்ஃப்ளோவில் வந்திருக்குங்க வேவ்ல. அதாவது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் அதர் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னாக்க ஸோ கடந்த ஒரு 6 மாதத்துலேயே அந்த அவங்களுடைய முதலீடுகள் 2 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது அந்த இன்ஃப்ளோ வருது இடிஎஃப்ல ஒரு ஷார்ப் ரைஸை வந்து ஈவன் போன மாதம் நவம்பரில் பார்த்தீங்கன்னாக்க 200 டன்னு கிட்டத்தட்ட சில்வரில் வந்து முதலீடுகள் இடிஎஃப்ல விழுந்திருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக என்ன சொல்லுவோம்னாக்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னாக்க 1.6 ட்ரில்லியனாக இருக்கிறது. எண்ட் ஆஃப் நவம்பர் மோர் தென் டபுள்னு சொல்லலாம். 79,000 crore தான் இருந்தது மேலே, அங்கேருந்து பாருங்க 1.6 ட்ரில்லியனாக மாறி உள்ளது. இன்ஃப்ளோ டேட்டா பார்க்கும் பொழுது ஒரு லாஸ்ட் ஏயுஎம் ஃபிகர்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த இன்ஃப்ளோ மொமெண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நவம்பர்ல வந்து ஸ்லைட்டா ஒரு ஸ்லோவானாம இருந்தது, மறுபடியும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரோயிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டாவும் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 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 பெட்டர் இம்பேக்ட் டு த மார்க்கெட்டுக்கு இதுவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த த்ரூ இடிஎஃப்ல வாங்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கோல்டு சில்வரை அந்தந்த இடிஎஃப் கம்பெனி வச்சுக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால மெட்டல் ப்ரைசஸ் வந்து நிறைய நம்மளுடைய குளோபல் ஃபேக்டர்ஸ்னால ஏறுது. ஏன்னா இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறையுது. ரெண்டாவது நம்ம ஊரில் ஆர்பிஐயில் இப்போ ரேட் கட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். ஸோ ஃபர்தர் மொமெண்டம் அதில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜென்ரலா முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் மார்க்கெட் ஸ்விங்ல கோல்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிமைன் என்ன ஆகுதுனாக்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதாக நம்புகிறார்கள். அதனால இடிஎஃப் வால்யூம் பார்த்தோம்னாக்க இந்த சேஃப் ஹெவன்ல தினந்தோறும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது, குறையவில்லை. ஸோ அதனால முதலீட்டாளர்கள் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு பெட்டரா இருக்கு அப்படின்னு முதலீடு செய்கிறார்கள். ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க தங்கம் 280 ரூபாய் ஏறி உள்ளது. அது போல வெள்ளி பார்த்தோம்னா 3000 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ அதனால வெள்ளி வந்து ஃபர்தரா மொமெண்டம் இருக்கிறதுனால அதுவும் வந்து நன்கு இருக்கிறது. இது இரண்டுத்திலையும் நீங்கள் முதலீடு செய்வதற்கு நன்கு இருக்கும். நன்றி.